நிலக்கோட்டை அருகே அரசு பள்ளி வளாகத்திற்குள் மிகவும் ஆபத்தான நிலையில் பழுதடைந்துள்ள பழமையான ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த ராமராஜபுரம் கிராமத்தில் சுமார் 60 ஆண்டுகள் பழமையான அரசு கள்ளர் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய கிராமப்புற குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் இப்பள்ளி வளாகத்திற்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. அதன்பின் 2 முறை மராமத்து செய்யப்பட்டும் தற்போது அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிபாக தூண்கள் முதல் பல்வேறு இடங்களில் பெயர்ந்து உதிர்த்து கட்டுமான கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் பழுதடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மழைக்காலம் துவங்கி இப்பகுதியில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் பழுதடைந்து ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையிலுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அப்புறப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி சமூக ஆர்வலர் அருண்பாண்டி கூறுகையில், எங்கள் ஊரில் பல்வேறு சாதனையாளர்களை உருவாக்கிய அரை நூற்றாண்டுகள் கடந்த பிரசித்தி பெற்ற அரசு கள்ளர் நடுநிலைப்பள்ளி உள்ளது. இப்பள்ளி வளாகத்திற்குள் குழந்தைகள் விளையாடும் பகுதியில் கிராம மக்கள் பயன்பாட்டிற்காக ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்களில் அடிப்பகுதி பெயர்ந்தும் தொட்டியின் பல்வேறு பகுதிகள் பிளந்து கம்பிகள் தெரிந்து எப்போது வேண்டுமானாலும் உடைந்து சாய்ந்து பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. இதனால் பெற்றோர்கள் பலர் குழந்தைகளை பள்ளி அனுப்ப மறுத்து வருகின்றனர். மேலும் ஊராட்சியில் பல இடங்கள் காலியாக உள்ள நிலையில் மழைக்காலம் துவங்கி தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நேரத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி வளாகத்திற்குள் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதாக கூறினார். என் பேர் அருண்பாண்டி. நாங்கள் ராமராஜபுரம் கிராமத்தில் குடியிருந்து வந்துடும். இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் அரசு கள்ளர் நடுநிலைப்பள்ளி இருக்குது. அங்கே 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலில் இருக்க பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. என்ன எதை பற்றி பேச வரோம்னா, அந்த ஸ்கூல் வளாகத்துக்குள்ளே ஒரு நீர்நிலை தொட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அது இப்போ 2 முறை பராமரிச்சிருக்காங்க. இப்போ என்னடான்னா அது ரொம்ப பழுதடைஞ்சிருக்குது. அதோட காலம் எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது. பீம் எல்லாமே கிராச் விட்டுருக்குது. அது எல்லாமே கம்பி மட்டும்தான், அந்த கம்பி மட்டும்தான் தாங்கிட்டு இருக்குது. இப்போ என்னன்னா, அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாமே எப்போவுமே ஒரு அச்சுறுத்தலோடய அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை அப்புறப்படுத்திட்டு இந்த வளாகத்தை விட்டு வெளியில் கொண்டு போயிட்டாங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இருப்பாங்க. இதை என்னன்னா, பல தடவை நாங்கள் சொல்லியுமே பராமரிப்பு பண்ணிட்டு இங்கே தான் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஊராட்சி நிர்வாகம் உள்ளுக்குள்ளே இருந்து அகற்றி அதை வெளிப்புறமாக வச்சுட்டாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சார். ராமராஜபுரம் ஊராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர் தொட்டி இப்போ பள்ளி வளாகத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அதை இப்போ அந்த பழுதடைந்த நிலையில் இருக்கிறத அப்புறப்படுத்திட்டு ஸ்கூல் இடத்துலேருந்து வெளியில் கொண்டு போயிடணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதனால் பாதுகாப்பு இல்லை. இதை உடனடியாக அப்புறப்படுத்தி எடுக்குமாறு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்.